மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே. இன்றைய காலை தியான பகுதியில் நாம் தியானிக்கிற தியான பகுதி மறக்க முடியாத சம்பவம் என்ற ஒரு தலைப்பில் வேதாகமத்தில் உள்ள கதாபாத்திரங்களில் சஹேயு என்ற அந்த மனிதனிடத்தில் நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை குறித்து இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 19 1 முதல் 10 வரை உள்ள வாக்கியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே. இந்த யெகோவா நிசி டிவி ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் காலை தியான பகுதியாக நாம் தியானிக்கிற தியான பகுதி மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லி அந்த ஒரு தியான செய்தியை இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தின் கதாபாத்திரங்களில் புதிய ஏற்பாட்டில் சஹேயு என்ற அந்த மனிதனிடத்தில் நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசி இடைப்படுவாராக. நாம் ஜெபம் செய்து இந்த தியான பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மறுபடியும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் காலை தியான பகுதியாக சஹேயு அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தியான செய்தியை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க சுவாமி. இந்த தியான செய்தியை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த தியான செய்தியின் பகுதிகளை அப்பியசித்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்த நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள கதாபாத்திரங்களில் நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள், அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாடு பகுதியில் அந்த கதாபாத்திரங்களில் உள்ள மறக்க முடியாத சம்பவங்கள் நாம் இன்றைய நாளில் ஒரு சில பகுதிகளாக தியானித்து நாம் இந்த காலை தியான பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் பிரியமானவர்களே. முதலாக ஆதாம் ஏவாள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் சொல்லக்கூடுமானால், அவர்கள் கனி சாப்பிட்ட போது, அந்த பாவம் செய்த போது ஒரு ஆடு அடிக்கப்பட்ட ஒரு நிலை, அது அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் பிரியமானவர்களே. அதைத் தொடர்ந்து நோவா மழை பெய்ய போகிறது, பேழையை ஆயத்தம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்ன அந்த வேளை, அந்த குடும்பம் அந்த பேழையை ஆயத்தப்படுத்தினது, பேழை மிதந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வானவில் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது அந்த குடும்பத்திற்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொன்ன ஒரு வார்த்தை, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஊரை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன அந்த ஒரு சம்பவம் மறக்க முடியாத சம்பவம். அதுபோல மம்ரே பூமியில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆன ஒரு வேளை, ஆபிரகாமுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவர் புறப்பட்டும் வரும் வேளையில் பெத்தேலில் அவர் இரவு படுத்திருக்கும் போது இதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு காட்சி. அந்த சம்பவத்தை அவரால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே. தொடர்ந்து யோசேப்பு எடுத்துக்கொண்டால், தன்னுடைய சகோதரர்கள் குழியில் போட்ட ஒரு நிகழ்ச்சி, அதுபோல வியாபாரிகளிடத்தில் விற்று போட்ட ஒரு நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தை தொடர்ந்து ராஜாவின் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரிவித்த வேளை, அந்த அர்த்தத்தின் நிமித்தமாக அவர் அதிபதியாய் உயர்ந்த வேளை, மறக்க முடியாத சம்பவம் பிரியமானவர்களே. அதே போல மோசே அந்த பக்தனை எடுத்துக்கொண்டால், முதலாக முச்செடி எரிகிற ஒரு காட்சி, அதில் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தைகள், அதைத் தொடர்ந்து 10 வாதைகள் நடந்தது எகிப்தில், அதைத் தொடர்ந்து செங்கடல் பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 10 கட்டளைகளை அவர் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அவருக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிகள். அதைத் தொடர்ந்து யோசுவா அந்த பக்தனுக்கு ஆண்டவர் வழி நடத்தின ஒரு வேளை,
ஒருவேளை போர் செய்யும்போது சூரியனும் சந்திரனும் அசையாமல் நின்றது என்று சொல்லி அந்த சம்பவம் அவரால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கலாம் பிரியமானவர்களே. தொடர்ந்து எரிகோ கோட்டை சரிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து யோர்தான் நதி இவர்கள் கால் வைத்தவுடன் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே, அதெல்லாம் அந்த மனிதனுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுபோல கிதியோனை எடுத்துக்கொண்டால், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லி தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, கிதியோனை பராக்கிரமசாலியே என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று நாம் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து எப்தா மகள், அந்த மகள் மறக்க முடியாத சம்பவம் எது என்றால், அந்த எப்தா போர் செய்து வீட்டுக்குள் வரும்போது முதலாக தன்னுடைய மகள் எதிர்கொண்டு வந்த வேலை, அப்போது அவர் செய்த பொருத்தனையை நினைவு கூர்த்து அழுத வேலைங்க, அது அவருக்கு மறக்க முடியாத சம்பவம். அதுபோல் அவருடைய மகளுக்கும் அந்த சம்பவம் மறக்க முடியாத சம்பவமாய் இருக்கலாம். அதைத் தொடர்ந்து சாமுவேலை ஆண்டவர் சிறிய குழந்தையாக இருக்கும்போது சாமுவேலே என்று சொல்லி அந்த சின்ன குழந்தையை அழைத்த வேலை, அது மறக்க முடியாத சம்பவம் பிரியமானவர்களே. அதைத் தொடர்ந்து சாமுவேல் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணின வேலை, தொடர்ந்து தாவீதை அபிஷேகம் பண்ணின வேலை என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதைத் தொடர்ந்து தாவீது பக்தன், அவரை எடுத்துக்கொண்டோமானால் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். முதலாக கோலியாத்தை வீழ்த்தின ஒரு சம்பவம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இரண்டாவதாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணின ஒரு வேலையை குறித்து மறக்க முடியாத சம்பவம் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக எலிசா அந்த தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்ப்போமானால், அங்கு சாரிபாத் விதவை வீட்டில் அவர் தங்கின வேலை. இன்னும் தொடர்ந்து சொல்லுவோமானால் பாகாலுக்கு சவால் விடுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து அவர் பரமேறி சென்ற அந்த வேலையை குறித்து நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே. அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன குறித்து நாம் பார்ப்போமானால், ஏசாயா அந்த ஆலயத்தில் இருக்கும்போது தேவதூதர்கள் வந்து பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடுகிற அந்த மகிமையை கண்டபோது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்த அந்த வேலை. அப்போது தேவதூதன் பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலால் தன் உதடுகளை தொட்ட வேலை அவருக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாய் இருக்கும் பிரியமானவர்களே. அதுபோல தானியல் தீர்க்கதரிசி என்று சொல்லுவோமானால், தானியல் நேப்காத் நேச்சர் அந்த ராஜாவினிடத்தில் அந்த சொப்பனத்தை அவர் பகிர்ந்து கொண்ட வேலை என்று சொல்லி பார்க்கலாம். அந்த சொப்பனத்தை விளக்கி சொன்ன வேலை. அடுத்ததாக சிங்கங்களின் கெபியில் போடுகிற அந்த வேலை, அது மறக்க முடியாத சம்பவம். அடுத்ததாக தானியலுடைய நண்பர்களை குறித்து பார்ப்போமானால், சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகா அவர்களை குறித்து பார்ப்போமானால், அவர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்ட சம்பவம், ஆண்டவர் அவர்களோடு உலாவின ஒரு சம்பவம் அவர்களால் மறக்க முடியாத சம்பவமாக இருக்கும் பிரியமானவர்களே. அதுபோல புதிய ஏற்பாட்டில் நான் பார்ப்போமானால், யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற வேலை மறக்கவே முடியாதுங்க. அதைத் தொடர்ந்து ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த அந்த சிறு பையன் ஆண்டவரிடத்தில் அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்த போது அது 5000 பேரை போஷித்தது என்று சொல்லி நாம் பார்த்தோமே, அது மறக்க முடியாத சம்பவம். அதுபோல 12 ஆண்டுகள் உதிரப்போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி நான் ஆண்டவரின் வஸ்திரத்தை தொங்கலில் தொட்டு சுகமாவேன் என்று அந்த விசுவாசத்தோடு தொட்டபோது சுகம் கிடைத்த அந்த வேலை, அது மறக்க முடியாத சம்பவம். அதைத் தொடர்ந்து 12 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்த ஒரு சிறுமி யவீருடைய மகள் சுகம் பெற்ற வேலை, அந்த பெண்ணுக்கு மறக்க முடியாத சம்பவம் பிரியமானவர்களே. அதுபோல பேதுரு மீன் பிடிக்கும்போது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்கள் நிறைந்தது என்று சொல்லி பார்த்தோமே, அதைத் தொடர்ந்து இன்னும் நிறைய சம்பவங்கள் பேதுருவிடத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. இவையெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அடுத்ததாக பிலிப் நாத்தன்வேல் இவர்களை ஆண்டவர் அழைக்கும் போது வந்து பார் என்று சொன்ன அந்த சிறிய வார்த்தை, இங்கு வந்து பார்க்கும்போது நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்த வேலை அவர்களால் மறக்க முடியாத சம்பவம் பிரியமானவர்களே. அதுபோல சகையோ ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சை
அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி மறக்க முடியாத சம்பவம் பிரியமானவர்களே. அதைத் தொடர்ந்து 38 ஆண்டுகள் வியாதி படுக்கையில் இருந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு மனிதனை, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது பிரியமானவர்களே. அதைத் தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் சமாரியா ஸ்திரீ எடுத்துக்கொண்டால் அந்த யாக்கோபு கிணற்றன்றையில் ஜீவ தண்ணீரை அந்த பெண் பருகின வேலை மறக்க முடியாத சம்பவம். அதைத் தொடர்ந்து பவுல் எடுத்துக்கொண்டமானால் தமஸ்கு வீதியில் ஆண்டவரை தரிசித்த வேலைங்க. பவுலுக்கு அது மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது பிரியமானவர்களே. இப்படி வேதாகமத்தில் கதாபாத்திரங்களில் அநேகருக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கிறது. இன்னும் நீங்கள் அதை குறித்து தியானித்துக் கொள்ளுங்கள். அதுபோல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஏதோ ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கும் பிரியமானவர்களே. என் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், நான் ரட்சிக்கப்பட்ட நாள், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட நாள், ஆண்டவரிடத்திலிருந்து திருமுழுக்கு பெற்ற நாள், என்னால் மறக்க முடியாத நாள், நான் ரட்சிப்பு அடைந்த நாள், ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்ட நாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இங்கே பார்த்தோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வாக்கியங்கள். அதில் 5வது வாக்கியம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படி சகேயு காட்டத்தை மரத்தில் ஏறியிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன அந்த பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வாக்கியம். இந்த சம்பவம் சகேயுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் பிரியமானவர்களே. இந்த சம்பவத்தை குறித்து நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒரு விசேஷ அழைப்பை சகேயுக்கு கொடுத்தார். அது கிருபையின் அழைப்புங்க, ஒரு அன்பின் அழைப்பு என்று நாம் சொல்லலாம், ஒரு நித்தியமான ஒரு அழைப்பு என்று நாம் சொல்லலாம். இந்த சகேயு யார்? இந்த சகேயுவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு ஆயக்காரன், அநியாயமாய் வரி வசூல் செய்கிறவர். யூதர்கள் சகேயுவை வெறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர்களின் கைக்கூலி என்று வசைப்பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்க போனால் சகேயுனுடைய தோற்றமும் உருவமும் மிகவும் குள்ளதாகவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு சகேயுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன என்றால், சகேயுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு வாஞ்சை பிரியமானவர்களே. என்ன வாஞ்சை என்றால், ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, நான் அவரை பார்க்க வேண்டும், நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை தாங்க அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை பார்த்து, நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை. இங்கு சகேயு சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுத்த அந்த காரியத்தை குறித்தும் நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இங்கு ஆண்டவரோடு சகேயு நடந்து செல்லும் போது சகேயுக்கு ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டது என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் தான் சகேயு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நாம் பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பார்த்தோமானால் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் அறிய உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் அது உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். அதை உங்கள் மனக்கண்களால் நீங்கள் கற்பனை செய்து பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மறக்க முடியாத ஒரு மாறுதல் சம்பவம் நிச்சயம் ஏற்படும் பிரியமானவர்களே.
இதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே. இயேசு அந்த இடத்தில் வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகையுவை அழைத்த அழைப்பு ஒரு கிருபையின் அழைப்புங்க. அவர் சகையினுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, படிப்பை பார்க்கவில்லை, பதவியை பார்க்கவில்லை, உத்தியோகத்தை அவர் பார்க்கவில்லை. ஆயக்காரனும் பாவியமாய் இருந்த அவனை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். இங்கு பார்த்தோமானால் அண்ணாந்து அவர் பார்த்தார் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இங்கு பார்த்தோமானால் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை அண்ணாந்து. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த வார்த்தை. வானாதி வானங்களை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்கு அண்ணாந்து சகையுவை பார்ப்பார் என்றால் அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வைங்க? கிருபை நிறைந்த ஒரு பார்வைங்க. ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு அந்த கழுத்து வலித்திருக்கும்ல. எனக்கு அதை நினைக்கும் போது நான் ரொம்ப என்னுடைய உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கவே முடியலைங்க. அந்த கிருபையிலிருந்து அன்பும் மனதொருக்கமும் சகையு மேல் இறங்கி வந்தது என்று சொல்லி அந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். இங்கு பார்த்தோமானால், சகையுவே, சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தை. இப்போது சகையு இந்த கிருபையின் அழைப்புக்கு என்ன பதில் சொல்லுவது? நினைத்து பாருங்கள். உடனே அவர் என்ன செஞ்சார்னா, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருக்கும்போது, எவ்வளவோ அரசாங்க அதிகாரிகள் இருக்கும்போது, என் வீட்டையா ஆண்டவர் தங்குவதற்கு தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவருடைய அன்பை எண்ணி எண்ணி ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கிருபை மகா பெரிது பிரியமானவர்களே. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார், எப்படி உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? உங்களுடைய தகுதியை பார்த்தா அல்லங்க, உங்களுடைய நற்கிரியை பார்த்தா அதுவும் இல்லைங்க. இங்கு எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஆம் பிரியமானவர்களே, கிருபையினால் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இங்கு பார்த்தோமானால் எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வாக்கியம் 8வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று சொல்லி இங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தைங்க. ஆண்டவர் எப்படி உங்களை நீதிமானாக்குகிறார்? முழுக்க முழுக்க கிருபையினால் தாங்க அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நீங்கள் எப்படி உலகத்தின் கேட்டுக்கும் கேடுபாடுகளுக்கும் தப்புவித்திருக்கிறீர்கள்? அது ஆண்டவரை அறிகிற அறிவினாலும் கிருபையினாலும் அப்படி ஆகிறது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். இங்கு பார்த்தோமானால், சகையு ஆண்டவரை சந்தித்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போன போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சகையு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லி அந்த வேத வாக்கியம் சொல்கிறது. ஆண்டவரை அழைத்து செல்லும்போது அந்த சந்தோஷம் ஒரு சில நிமிடங்கள் தான் நீடித்தது பிரியமானவர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் அந்த மனிதனை பாவி என்று சொன்னார்களே தவிர கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லைங்க. சகையுவை அழைத்த அழைப்பு கிருபையின் மேன்மையான அழைப்பை அவர்கள் உணரவே இல்லைங்க. இங்கே பார்த்தோமானால், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு சொல்கிறது. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. இங்கு சகையினுடைய ஊர் எரிகோ என்று அழைக்கப்படுகிறது. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். எரிகோ என்றால் பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இடம் சாபத்தின் இடமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. எரிகோவில் உள்ள சகல பொருள்களும் சாப தீட்டாய் இருக்கும் என்று யோசுவா அங்கு சொல்லியிருக்கிறார். ஆனால்
ஆண்டவரோ தம்முடைய கிருபையினால் சாபத்தீடான அந்த எரிகோவுக்கு அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரிகோ வீதியிலே குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு நல்ல சமாரியனை உதவியது போல எரிகோவில் உள்ள காட்டத்தி மரத்தில் ஏறியிருந்த சகைவே சாபத்தை மாற்றுகிறவராய் அவர் அங்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுபோல நமக்கும் மன்னியாமல் இருப்பாரா சொல்லுங்க, நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. அவர் அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே நீ சீக்கிரம் இறங்கி வா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இங்கு ஆண்டவர் சகைவை அழைத்தது ஒரு விசேஷ அழைப்புங்க, ஒரு கிருபையின் அழைப்பு மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட அழைப்பு என்று சொல்லி ஆண்டவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வேலைங்க. திரள் கூட்டம் ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாலும் சகைவே என்று தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் முழு உலகத்தை சிருஷ்டித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய பேரையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதிலிருந்து அவர் விடுதலை தள்ள வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் ஒருத்தர் தாங்க. நீங்கள் உங்களை அனாதை போல நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கிறார். தாயின் வயிற்றிலே முன் குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீ என்னுடையவன், நான் உன்னுடையவர் என்று சொன்னவர் அவர் ஒருத்தர் தாங்க. உதாரணமாக வேதாகமத்தில் நாம் பார்ப்போமானால், சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அந்த சின்ன குழந்தைக்கு அவர் எவ்வளவு அழகாக பேர் சொல்லி அழைத்து பேசி உறவாடிய போது அந்த சிறு குழந்தை சாமுவேலுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், நினைத்து பாருங்களேன். சாமுவேலுடைய பெற்றோர் மிக சிறிய வயதிலே ஆலயத்தை கொண்டு வந்து விட்டு போய்விட்டார்கள். வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு சிறிய சட்டை தைத்து கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ நினைத்த நேரம் இல்லாம சாமுவேலோடு பேசி உறவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, அதுபோல கர்த்தரிடத்தில் மனம் திறந்து உங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களை அந்த சம்பவத்தை டமாரம் அடித்து மற்றவர்களுக்கு அறிவித்து உங்களுடைய பெயரை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவரோ உங்களை அறிந்து உங்களுக்கு நன்மை தாங்க அவர் செய்வார். கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இங்கு நிக்கோதோமை அவர் தெரிந்து கொண்டு இரவு நேரம் என்று பாராமல் நிக்கோதோமின் எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் அளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கிறோமே. தனிப்பட்ட முறையில் சமாரியா ஸ்திரீக்கு புது வாழ்வு கொடுக்கும்படியாக மத்தியான வேளையில் அந்த யாக்கோபின் கிணற்றருகே அவர் அமரவில்லையா? நினைத்து பாருங்கள், இந்த பெண்ணை மனம் திரும்ப செய்யவில்லையா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. அதுபோல 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அவனை தேடி பெதஸ்தா குளத்துக்கு சென்றார் என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறோமே. அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது அவனை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் முன் வரவில்லைங்க. அந்த சூழ்நிலையில் அன்போடு அவனிடம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அற்புதம் செய்தவர் தனிப்பட்ட முறையில் உங்களையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அதைத் தொடர்ந்து இன்னொரு உதாரணமாக பார்ப்போமானால், லேகியான் பிசாசு பிடித்த மனிதன் கல்லறையின் மத்தியில் தனியாய் இருக்கிறதை அறிந்து கெனசரேத் கடலோரம் அவனை தேடி சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதுபோல மார்த்தாளே மார்த்தாளே என்று சொன்னவர் இங்கு சீமோன் பேதுருவே என்று கூப்பிட்டவர் தனிப்பட்ட முறையில் உங்களையும் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்களா? தொடர்ந்து
சகீவும் 19வது அதிகாரம் 5வது வாக்கியம் இன்னும் அழகான ஒரு செய்தி அதில் அடங்கியிருக்கிறது பிரியமானவர்களே. சகீவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை. பொதுவாக பிரியமானவர்களே, நம்மளுடைய குழந்தை மரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கும் போது நாம் பார்ப்போமானால் நம்ம குழந்தையை பார்த்து என்ன சொல்லுவோம்? தம்பி, மெதுவாக இறங்கி வாப்பா, கீழே விழுந்துடாத, பத்திரம், எவ்வளோ வார்த்தைகள் சொல்லுவோம் பாருங்களேன். ஆனால் இங்கே ஆண்டவர் மெதுவாக இறங்கி வா, பத்திரமா இறங்கி வா, விழுந்து விடாதே என்று ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சீக்கிரம் இறங்கி வா என்று அவர் சொல்கிறார். கர்த்தருடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தாழ்மையான அழைப்பு மட்டுமல்லங்க, அது ஒரு துரிதமான ஒரு அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இங்கு பெருமையில் முரண்டு பிடித்திருந்த அந்த சகையோ தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சீக்கிரம் இறங்கி வா என்று சொல்லி சொல்கிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக மக்களுடைய எண்ணம் என்ன என்று பார்ப்போமானால், தாழ்ந்த ஜாதி மக்கள் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேருவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. குலம், கோத்திரம், ஜாதி என்று பெருமை பாராட்டி வரட்டு கௌரவங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் இவர்கள் பூமியில் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நித்தியத்தில் பரலோக சந்தோஷத்தையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இங்கு பார்த்தோமானால் சகோயுவே, நீ சமுதாயத்தில் ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கலாம், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இறங்கி வரத்தான் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்கிற ஒரு வார்த்தைங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ரட்சிக்க வந்தவர் எவ்வளவு தியாகத்தோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் நினைத்து பாருங்கள். தேவகுமாரன் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு உதவி செய்யும் என்று இறங்கி வரும்போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். பிரியமானவர்களே, இங்கு பார்த்தோமானால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லிதான் வேத வாக்கியம் சொல்கிறது. அதுபோல பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்ப்போமானால் இன்னொரு ஆயக்காரனுடைய உதாரணத்தை குறித்து பார்ப்போமானால், பாவ மன்னிப்பை பெறுவதற்காக எவ்வளவோ தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று அவன் அந்த ஜெபித்த ஒரு ஜெபங்க. அவனே நீதிமானாக எண்ணப்பட்டவனாய் திரும்பி சென்றான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவை அழைத்த அழைப்பில் ஒரு துரிதத்தை பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீ சீக்கிரம் இறங்கி வா. ஆம், கர்த்தருடைய காரியம் மிக மிக அவசரமானது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. எரேமியா புஸ்தகம் 48:10 வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, உங்கள் இரட்சிப்பை நீங்கள் துரிதப்படுத்துங்கள், அபிஷேகத்தை நீங்கள் துரிதப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகையை ஆயத்தப்படுத்துவதை நீங்கள் துரிதப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம் என்று சொல்லி நாம் தெரிந்திருக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. பிரியமானவர்களே, உதாரணமாக நாம் பார்த்தோமானால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சோதோம் கோமராவை விட்டு வெளியே வருவதற்கு இங்கு லோத்து தாமதித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி அந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கு லோத்துவின் கையை பிடித்து தேவதூதன் வெளியே இழுத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி, துரிதமாய் இழுத்துக்கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். துரிதப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் அக்கினிக்கு இதையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு பக்கம் சுவிசேஷ வேலையை அவசரப்படுத்துகிறார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த பின்மாரியின் அபிஷேகத்தை அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அவர் சீசர்களை அவசரப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே, வேகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. நீங்கள் இக்கரையில் இருந்து விடக்கூடாது,
அக்கறையாக பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு அறைகூவல் விடுகிறார். பிரியமானவர்களே, மரணத்துக்கு அப்பால் நித்திய பேரின்ப வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து பார்ப்போமானால் இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த அழகான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைங்க. நம்முடைய தேவன் இரட்சிப்பின் தேவன். இரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. இன்னொன்று சொல்லப்போனால் இயேசு என்றாலே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை நாம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கிறோமே. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே பார்த்தோமானால் பழைய ஏற்பாட்டு பகுதியில் பரிசுத்தவானாகிய நோவாவினுடைய வாஞ்சையெல்லாம் அவருடைய குடும்பம் ஜல பிரளயத்திலிருந்து எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதாகவே இருந்ததுங்க. நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் கிருபை பாராட்டி நோவாவின் குடும்பத்தில் அனைவருக்கும் ரட்சிப்பில் பேழையில் அவர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இங்கு பார்த்தோமானால் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 39வது வாக்கியத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோமே. அதே போல அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வாக்கியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தைங்க. இங்கு சகையுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை அருளி செய்த தேவன் சகையு ஒரு அநியாயக்காரனாய் ஒரு கொடிய பாவியாக எண்ணாமல் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோமே. என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்குள் அவ்வளவு ஆசீர்வாதமும் எங்கிருந்து வந்தது என்றால் ஆபிரகாமிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்ததுங்க. கர்த்தருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஒரு சந்ததிங்க. ஏனென்றால் அவர் உன்னதத்துக்குரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு சகையு ஒருவேளை கல்லை போல கடின இருதயம் உடையவராய் இருந்திருக்கலாம். ஈவு இரக்கமின்றி வரி வசூல் செய்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவோ சகைவை ஆபிரகாமின் குமாரனாக கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமிக்குரிய கல்லை அல்லங்க, ஆண்டவர் வானத்துக்குரிய ஒரு நட்சத்திரமாக மாற்றிவிட்டார் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 18 வருடங்கள் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பார்த்தோமானால், இதோ சாத்தான் கட்டி வைத்திருந்த 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பாருங்களேன், இயேசுவும் ஆபிரகாமின் குமாரன் தான். அப்படி பார்த்தோமானால் சகைவும் ஆபிரகாமின் குமாரன், இந்த 18 வருஷ கூனியான ஒரு பெண் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாமும் அவரோடு சேர்ந்து அவருக்கு சொந்த சகோதரர்களாய் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளியாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் அடியனுக்கும் தருவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மறுபடியும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
தேவரே, அழகான ஒரு தியான செய்தி. சகையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அந்த பாடம் எங்களுக்கும் ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன். எங்களையும் ஆண்டவரை நீர் பேர் சொல்லி அழைத்து சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே, பாவியான எங்களையும் ஆண்டவரை நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களையும் நேசிக்கிறீர், எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் ஆசைப்படுகிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு உடனடியாக நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே உம்மை எங்கள் வீட்டில் தங்க நாங்கள் இடம் கொடுக்கும்போது ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அந்த புகழாரத்தை பெறுகிற பிள்ளைகளாய் நாங்களும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி ஆண்டவரே குமாரத்தி என்று சொல்லி அந்த நற்சான்றிதழை பெறுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொளி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ குடும்பங்கள் மேல் உமது ஆசீர்வாதம் எப்போதும் தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.